இந்த உலகத்தில் மனுஷன் முழுமையாக அறியப்படாத மற்றொரு இடம் கடல். கடலை பற்றிய 20% தகவல்கள் மட்டுமே நமக்கு தெரிஞ்சது. மீதி 80% என்ன இருக்குன்னு புரியாத புதிர் தான் இல்லையா? அப்படி ஒரு விளக்க முடியாத பைபிளில் கூட குறிப்பிடப்பட்ட கடலின் ராட்சசன்னு சொல்லக்கூடிய லெவியத்தான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இருண்ட ஆழத்தில் பல ஆண்டுகளாக ஒரு பெயர் மனிதர்கள் மனதில் பயத்தை உருவாக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் லெவியத்தான். இது ஒரு பாம்பா இல்லை டிராகனா, ஒரு சாபமா, இன்னும் உயிரோடு இருக்கா, உண்மையான உயிரினம் தானா என பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. மனித வரலாற்றிலேயே மிகவும் பயங்கரமான கடல் ராட்சசன் பற்றிய சில குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெவியத்தான் என்ற வார்த்தை ஹெப்ரே மொழியிலிருந்து வந்தது. அதோட அர்த்தம் சுருண்டு நகரும் உயிர், மிகப்பெரிய கடல் பாம்பு, அழிவின் சக்தின்னு சொல்லப்படுது. பழைய யூத நூல்களில் லெவியத்தான் என்பது கடலின் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. பைபிளில் புக் ஆஃப் ஜாப் என்ற பகுதியில் லெவியத்தான் பற்றிய பயங்கரமான குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. அதன் தோள்கள் எந்த ஆயுதங்களாலையும் காயப்படுத்த முடியாது. வாயிலிருந்து நெருப்பு வரும், கண்கள் சூரியனை போல ஒளிரும், கடலையே கொதிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ராட்சசன் என குறிப்பிடப்பட்டிருக்கு. பழங்காலத்தில் கடல் என்பது மரணத்தின் உலகம் போல தான் இருந்தது. நேவிகேஷன் டெக்னாலஜி இல்லை, சேட்டலைட் இல்லை, சோனார் இல்லை. இதனால் பல கப்பல்கள் திடீர்னு காணாமல் போயிருக்கு. சில மாலுமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணிக்கடியில் பெரிய நிழல் போன்ற உருவம் கப்பலை சுற்றி சுழலும்னும், கடலையே பிளக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வால் இருக்கும்னும், இரவில் ஒளிரும் சிகப்பு கண்களை கொண்டதுன்னு இந்த கதைகள் எல்லாமே லெவியத்தான் பற்றி கூறப்படுது. இன்னும் பயங்கரமாக மாற்றுச்சுன்னு தான் சொல்லணும். பழைய ஹெப்ரே புராணங்களில் சில குறிப்புகளும் இருக்குது. உலகம் உருவாகும் முன்னாடி சோயாஸ் மட்டும்தான் இருந்தது. சோயாஸ்னால் லெவியத்தான் தான் என்று சில கதைகள் இருக்குது. கடவுள் உலகத்தை உருவாக்கும் போது முதல்ல லெவியத்தானை கட்டுப்படுத்தினார்னு இந்த கதைகள் மூலமாக நம்பப்படுது. சில ஆய்வாளர்கள் லெவியத்தான்ங்கிறது லோட்டான் என்ற பழங்கால கடல் பாம்புடைய மாற்றம்னு சொல்கிறாங்க. 7 தலைகள், நெருப்பு சக்தி, அழிக்கும் திறனுடையதுன்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, லெவியத்தான் கதைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான உயிரினம் ஜெயின்ட் ஸ்குவிட்னு சொல்கிறாங்க. 40 to 50 அடி வளரக்கூடிய ஜெயின்ட் ஸ்குவிட் மிகப்பெரிய கண்களையும் இருட்டில் வாழும் திறனையும் கொண்டது. இதை பார்த்த பழங்கால மக்கள் தான் லெவியத்தான்னு நினச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. கடலில் 80%க்கு மேற்பட்ட பகுதிகள் இன்னும் முழுமையாக ஆராயப்படலை. மரியானா ட்ரென்ச் போன்ற பகுதிகளில் ஒளி கிடையாது, மிகப்பெரிய அழுத்தம், நமக்கு தெரியாத உயிரினங்களும் இருக்கலாம். கடல் நமக்கு ஒரு பெரிய புரியாத புதிர் தான். பல ஆண்டுகளாக மாலுமிகள் மற்றும் மீனவர்கள் சில விசித்திர விஷயங்களை சொல்கிறாங்க. திடீரென எழும் பெரிய அலை, மிகப்பெரிய பிளாக் ஷேடோ, நீரில் நகரும் பாம்பு போன்ற உருவம். சில வீடியோஸ் கூட இணையத்தில் வைரலாச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தும் ஆதாரம் லெவியத்தான் பற்றி எதுவுமே இல்லை. இன்று லெவியத்தான் ஹாரர் மூவிஸ், வீடியோ கேம்ஸ், அனிமேஷன், ஃபேண்டசி நாவல்ஸ் மூலமாக மட்டும்தான் பிரபலமானதாக இருக்குது. ஆனால் உண்மையாக இருக்கான்னு கேட்டால் யார்கிட்டையுமே பதில் இல்லை. கடலின் பெரும்பாலான பகுதி இன்னும் அறியப்படாமல் தான் இருக்குது. புதிய உயிரினங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அதனால் லெவியத்தான் ஒரு புராண கதை மட்டுமேன்னு நம்ம உதாசீனப்படுத்திடவும் முடியாது. அந்த இருண்ட ஆழத்தில் இன்னும் ஏதோ இருக்கலாம். ஒரு ஷேடோ இல்லை மான்ஸ்டர், லெவியத்தான் கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.